தமிழக அரசு பொங்கல் பரிசை மக்களுக்கு வழங்கி வருகிறது. பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்டவற்றுடன் 1000 ரூபாய் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருகிறது. நியாய உலைக்கடைகளில் இந்த விநியோகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழக அரசின் இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு திட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த தடை தொடர்பான விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், என்னென்ன காரணங்கள் முன்வைத்து நீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருக்கிறது? கண்டிப்பாக சரி. அதாவது பொங்கல் திருநாளை முன்னிட்டு தற்போது அனைத்து நியாய விலை கடைகளிலும் இலவச பொருட்களாக 1000 ரூபாய் ரொக்கம் பணமும் மற்றும் மற்ற உணவுப் பொருட்களும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது வறுமை கோட்டு கீழே உள்ளது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே வழங்கப்பட்டு வருகிறது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் டேனியல் ஜேசப் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது ஏற்கனவே தமிழகத்திற்கு பல கடன்கள் உள்ள நிலையில், பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியாத நிலையில், கஜா புயல் நிவாரண பணிகள் முழுமையாக நிறைவேற்ற நிலையில் தற்போது இது போன்று சுமார் 2000 கோடி வரை இது போன்று இலவசமாக வழங்குவதற்கு செலவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த தொகையை கொண்டு மற்ற பணிகள் செய்ய வேண்டும். எனவே இந்த ஒரு பரிசு பொருட்களை வெறும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளது மட்டுமே வழங்க வேண்டும், அனைவருக்கும் வழங்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அதாவது இது போன்று மக்களுடைய வரி பணத்தை கொண்டு இது போன்று அனைவருக்குமே எதற்காக பணம் வழங்குகிறது, அதாவது நீதிபதி இந்த 1000 ரூபாய் பணம் என்பது வழக்கறிஞர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் போய் சேரும். அவருக்கு இது போன்று 1000 ரூபாய் கொண்டு கொடுப்பது என்பது தேவையற்ற ஒன்று. எனவே இந்த ஒரு தொகையை கொண்டு முறையாக திட்டமிட்டிருந்தால் அந்த தொகையை கொண்டு பல நலத்திட்டங்கள், பல உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை பணிகள் செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு எதற்காக அனைவருக்குமே வரிப்பணத்தை கொண்டு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். ஒருவேளை இந்த 1000 ரூபாய் பணத்தை சம்பந்தப்பட்ட கட்சி நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தால் அது நீதிமன்றம் தலையிடாது. ஆனால் அது போன்று இல்லாமல் இது போன்று மக்களுடைய வரி பணத்தை கொண்டு அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்குவது என்ன உள்ளகத்தை கொண்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். எனவே தொடர்பாக தமிழக அரசு உரிய பதிலளிக்க வேண்டும். அதுவரைக்கும் அதாவது இது தற்போது வழங்கப்பட்டு வரும் இது 1000 ரூபாய் என்பது வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் மட்டுமே வழங்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால குற்றம் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதன், ஒரு முக்கியமான வழக்காக இது பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு 1000 ரூபாய் பணம் என்பது இந்த ஆண்டுதான் புதிதாக வழங்குகிறது. அந்த தொகை என்பது பெரிதாக இருக்கிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் 100, 200 என்ற அளவிற்கெல்லாம் கூட பொங்கல் பரிசு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையை நீதிமன்றம் எப்படி விளக்கி இருக்கிறது? மனுதாரர் தரப்பிலிருந்து 1000 ரூபாய் பணம் பாகுபாடின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அரசு பணமா, இது கட்சி பணமா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இது நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொண்டதா? அதாவது இந்த கருத்து என்பது மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து அல்ல, நீதிபதிகளே கேட்டார்கள். அதாவது தற்போது இது போன்று சுமார் 2000 கோடி ரூபாய் வரைக்கும் பொங்கல் தினத்திற்காக தற்போது அரசு செலவு செய்கிறது. ஆனால் இப்போ இன்றைய தினத்திற்கு கூட பல உள்கட்டமைப்பு செய்ய முடியாத நிலையில் தமிழகத்தில் நிலவி வருகிறது. எனவே இது போன்று கட்சி பணத்தை கொண்டு இது போன்ற மக்களுக்கு கொடுக்காமல் மக்களுடைய வரி பணத்தை கொண்டு எதற்காக அனைவருக்குமே, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்று 1000 ரூபாய் பெறுவதற்கு அவசியம் இல்லாத உயர்தர மக்களுக்கு கூட இது போன்று எதற்காக பணம் கொடுத்து இன்னும் நோக்கத்திற்காக செலவழிக்கிறது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச டிவி, மிக்சி, ஃபேன் மற்றும் இந்த இலவச லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வழங்கப்பட்ட நிலையில் இது போன்ற 1000 ரூபாய் ரொக்கமானது எதற்காக கொடுக்கப்பட்டு வருகிறது என்ற கேள்வியை எழுப்பிதான் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காக போன்ற அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது, கொள்கை முடிவு எதை கொண்டு கொள்கை முடிவு எடுக்கப்பட்ட தொடர்பான அந்த ஒரு பதில் அளிப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று மட்டுமே தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. என்ற ஒரு முழுமையான விளக்கமும் தற்போது தமிழக தரப்பில் தெரிவிக்கவில்லை. எனவே தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கியுள்ளார்கள். அதே நேரத்தில் தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த 1000 ரூபாய் பணம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும், மேல் மட்டத்தில் உள்ள மக்களை வழங்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவு மட்டுமே தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த வழக்கு தமிழக அரசு உரிய விளக்கம் அளித்த இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். மதன், அதாவது 2,01,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் தொகை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்த 1000 ரூபாய் பரிசு அறிவிப்பு திட்டம் என்பது ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசாணை வெளியிடப்பட்டது. இது அரசின் கொள்கை முடிவாக இருக்கிறது. அரசு தரப்பு கருத்தை கேட்காமலே தடை விதிக்கப்பட்டு விட்டதா?
அதாவது இது தொடர்பாக தமிழக அரசு கொடுத்த விளக்கம் என்பது இது போன்ற அனைத்து தர மக்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பொங்கல் திருநாளுக்காக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அரசு எடுத்த ஒரு கொள்கை முடிவு. எனவே இது தொடர்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரம் விளக்கம் கேட்டு தாக்கல் செய்யப்படும் என்று மட்டுமே இந்த தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் இது அரசின் கொள்கை முடிவு என்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். நீங்க கொண்டு வந்த இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு பாகுபாடின்றி அனைவருக்கும் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் இதை செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலும் கொடுத்திருக்கு. இது என்ன கட்சி பணமா அரசு பணமான்ற ஒரு காட்டமான கேள்வியும் உங்கள் முன்னாக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இது ஒரு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறது. அந்த திட்டங்களுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த பொங்கல் பரிசையும் அரசு அறிவித்தது. ஏற்கனவே பொங்கலுக்கு தேவையான பரிசு பொருட்களும் இருக்கக்கூடிய வேற கரும்பு உள்ளிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில 100 ரூபாய் திரு வைகை செல்வன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் செய்தியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து ஒரு பூத்தா போய் செக் பண்ணுங்க. அனைத்து இடங்களையும் பூத் கமிட்டி வரலாம் அமைச்சாச்சு. நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருந்தோம். வேட்பாளரை பொறுத்தவரை எங்களுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். 52 பேர் விருப்ப மனு எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைமை கழகத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அவரிடத்தில் ஆட்சி மன்ற குழுவும் எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவரிடத்துல நேர்காணல் நடத்தினார்கள். நேர்காணல் நடத்துறதுக்கு பின்னால அவங்க அறிவிச்சிட்டாங்க, திமுக அறிவிச்சிட்டாங்க, மற்றவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அன்றைக்கு திங்கட்கிழமை அன்று 7ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்கிறோம் என மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தேனியிலிருந்து அறிவித்து விட்டார்கள். இதற்கு இடையில தான் தேர்தல் நிறுத்தப்படுகிறதே தவிர நாங்கள் தேர்தலை கண்டு அஞ்சியதே கிடையாது. வேட்பாளர் அறிவிப்ப தயாராக இருந்த நிலையில் தேர்தல் தள்ளி போயிருக்கிறது. தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அரசு மத்திய அரசுடன் கூட்டு வைத்துக் கொண்டு 20 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இருக்கும்போது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்துவது என்ன காரணம்? இதுக்கு மாநில அரசு மத்திய அரசோட கூட்டு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோட கைப்பாவையா செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு ஸ்டாலின் திருவாரூர் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொன்னாரு தெரியல எனக்கு தெரியல. மாநில அரசு மத்திய அரசோட கூட்டு சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் மத்திய அரசோட கைப்பார்வையா செயல்படுது. ஏன் 20 தொகுதி இருக்கிறப்ப இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் முதல் நாள் துணை முதல்வர் சொல்றாரு. இதே மாதிரி நாளைக்கு காலம்பர 10ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் சொன்னவர் திடீர்னு நாளைக்கு காலம்பர 10 மணிக்கு உங்களோட வேட்பாளர் அறிவிக்கப்படும். வேட்பாளர் அறிவிப்புல பல்வேறு குழப்பங்கள். அதுல மணிக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா காலம்பர 6 மணிக்கெல்லாம் தேர்தல் ரத்து ஆயிட்டு. இதுலதான் மத்திய அரசோட அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை செயலாளர் அவர்கள் நம்முடைய அரசினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் அனைத்து தேர்தலும் வைத்துக் கொள்ளலாம். கல்யாண தேர்தல், திருவாரூர் தேர்தல், திருப்பரங்குன்றம் தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களை ஏப்ரல் மாதத்திற்கு மேலாக வைத்துக் கொள்ளலாம் என தேர்தல் கமிஷனுக்கு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. இதில் எங்களுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும்? எப்படி சம்பந்தம் இருக்க முடியுங்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், தேர்தலை நிறுத்த வேண்டும் என நாங்கள் கோர்ட்டுக்கோ இதுக்கே போகலையே. தேர்தல் கமிஷன் நாங்கள் போனோமா? யார் போனது? யார் ஆதரவு கொடுத்தார்கள்? திமுக வேட்பாளர் அறிவித்தவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் உடனடியாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் ஆதரவு அளிப்போம், திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவை அளிக்கிறோம் என அதனுடைய மாநில செயலாளர் சொன்னார். யார் இதுக்கு போனது? யார் கோர்ட்டுக்கு போனது? யார் கமிஷனுக்கு போனது? தேர்தல் கமிஷனுக்கு போனது யார்? ராஜா அவர்கள் சென்றார்கள். ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய செயலாளர். அவர் தான் கோர்ட்டுக்கு போனார், அவர் தான் தேர்தல் கமிஷனுக்கு போனார். இதை எதிர்கட்சி தலைவர் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசு கொண்டு வந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்கள் சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த 1000 ரூபாய் பணம் விநியோகத்திற்கு தடை குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் பதிலளிக்கவில்லை. பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 முக்கியமான அம்சங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு பணம் என்ன, கட்சி நிதியா என்ற ஒரு பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள்.
கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் தொடர்ந்த வழக்கில்தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், அடுத்த கட்டமா இந்த பொங்கல் பண விநியோகம்ன்றது பொருட்கள் தொடர்ந்து வழங்கலாம் அப்படின்ற நிலையில இருக்கா, இல்ல பொருட்கள்லையும் ஒத்தி வச்சிருவாங்களா? அந்த 1000 ரூபாய் பணம் மட்டும் அதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே இது போன்ற அனைத்து இலவச பொருட்களும் வழங்கக்கூடாது, வறுமை கோட்டிற்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரவில்லை. அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு இது போன்று 1000 ரூபாய் என்ற ஒரு பெரிய தொகையை அனைவருக்கும் பாகுபாடுமெல்லாம் வழங்குவது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிப்பது போல உள்ள இந்த காரணத்தினாலே இந்த வழக்கு தொடரப்பட்டது. இன்றைய தினம் நீதிபதி கேள்வி வைக்கும்போது கூட இந்த 1000 ரூபாய் தவிர்த்து மற்ற இலவச பொருட்கள் வழங்கும் தொடர்பாக நீதிபதிகள் பெரிய கேள்விகளை எழுப்பவில்லை. அதாவது ஏற்கனவே 100 ரூபாய் வழங்கியிருந்தாலும் தற்போது எதற்காக 1000 ரூபாய் என்ற ஒரு தொகை நிர்ணயித்தீர்கள், எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார்கள். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற எந்த ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு முடிவெடுத்த தொடர்பாக விளக்கம் கேட்டு தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்ததற்கு இதற்கு கூட எந்த புள்ளி விவரமும் இல்லாமலே இது போன்று அனைவருக்கும் வழங்குவது முடிவெடுக்கப்பட்டதா என்ற ஒரு கருத்தை எழுப்பினார்கள். எனவே இது போன்று மக்களுடைய இந்த வரிப்பணத்தை அனைவருக்கும் வழங்குவதாக கூறி விரயம் செய்துவிட இந்த பணத்தை கொண்டு மற்ற நலத்திட்டங்களை செய்ய வேண்டும், தமிழகத்துள்ள பல உள்கட்டை செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்து இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதாவது இது முதற்கொண்டு அனைவருக்குமே இந்த 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு அரசின் உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை மட்டுமே விதித்துள்ளார்கள். தமிழக அரசு தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் மேற்கொண்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த வழக்குன்றது அடுத்து எப்ப விசாரணைக்கு வர இருக்கு? காலக்கெடு தமிழக அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை நாளுக்குள் தமிழக அரசு பதில் விளக்கம் கொடுக்க வேண்டும்? அதாவது இந்த வழக்கு விசாரணை தற்போது முழுமையாக நிறைவடைவதிலே தற்போது இந்த செய்தி வழங்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்பாக இந்த வழக்கு எந்த தினம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு நாட்களுக்காக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று இன்னும் 10 நாள் தெரிய வரும். நன்றி மதன். தொடர்ந்து இணைப்பில் இறங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழக அரசு கொண்டு வந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் இதை முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசை வழங்குகிறீர்கள்? இது என்ன கட்சி நிதியா என்ற ஒரு காட்டமான கேள்வியையும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் டேனியல் என்பவர் தொடர்ந்த வழக்கில்தான் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசை அறிவித்தது. ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டது 1000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். உடன் பொங்கல் உணவுப் பொருட்கள் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 20 கிராம், முந்திரி, உலர் திராட்சை என பல பொங்கல் பரிசு திட்டங்களை அறிவித்தது. இது தொடர்பான இந்த 1000 ரூபாய் பணம் விநியோகத்தை மட்டும் எதிர்த்து கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் டேனியல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசு முன்பாக எழுப்பி 1000 ரூபாய் பணம் விநியோகத்திற்கு தடை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் 1000 ரூபாய் பணம் விநியோகம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தொடர்பில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இதை கொடுக்கக்கூடாது. இதென்ன கட்சியின் பணமா அல்லது அரசு பணமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. எந்த புள்ளி விவரத்தை வைத்து இந்த 1000 ரூபாய் பணம் விநியோகம் என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறது. உரிய விளக்கத்தை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.